மொபைல்ல ஃபோன்பே, ஜிபேலாம் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ இந்த ஜிபே யூஸ் பண்ணி நம்ம ஒருத்தவங்களுக்கு பேமெண்ட்டும் பண்ணியிருப்போம். இந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரி எப்படி டிலீட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு டிடெக் தமிழ். நான் சுபா. இதுக்கு ஃபஸ்ட்டு ஜிபே ஆப்பு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு டாப் கார்னரில் உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா செட்டிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரைவசி அண்டு செக்யூரிட்டி ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா டேட்டா அண்டு பர்சனலைசேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மை ஆக்டிவிட்டி பேஜுக்குள்ளே போகும். அப்படியே உங்களோட மெயில் ஐடி வெரிஃபை கேட்கும், வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த ஹிஸ்ட்ரியை டிலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இங்கே டிலீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்க்ரீனில் டிலீட் ஆப்ஷன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் காமிக்கும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் லாஸ்ட் 1 hour. இதை செலக்ட் பண்ணால் லாஸ்ட் 1 hourக்குள்ளே நீங்கள் பண்ண எல்லா பேமெண்ட் ஹிஸ்ட்ரியும் இதில் டிலீட் பண்ணிக்கலாம். ஓல்டர் பேமெண்ட் ஹிஸ்ட்ரிக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் மிஸ்டேக்காக ஒரு பேமெண்ட் பண்ணிவிட்டு ரீசெண்ட் ஆக்டிவிட்டியை ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் லாஸ்ட் டே. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 24 hours நடந்த எல்லா பேமெண்ட் ஹிஸ்ட்ரியும் ரிமூவ் ஆகிரும். மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நடந்த எல்லா பேமெண்ட் ஹிஸ்ட்ரியும் டிலீட் ஆகிரும். சப்போஸ் நீங்கள் 1 day ஃபுல்லாக நடந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை டிலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் ஆல் டைம். நீங்கள் ஆல் டைம் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பண்ண எல்லா பேமெண்ட் ஹிஸ்ட்ரியும் டிலீட் ஆகிரும். ஸோ ஃபுல் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆல் டைம் செலக்ட் பண்ணுங்கள். ஃபோர்த் ஆப்ஷன் கஸ்டம் ரேஞ்சு. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் டேட்டில் பண்ண டிரான்சாக்ஷனை மட்டும் இதில் நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் November 1st November 3rd வரைக்கும் பண்ண டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை டிலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஃப்ரம்ல November 1st and 2ல் November 3rd போட்டிங்கன்னா நீங்கள் அது வரைக்கும் பண்ண எல்லா டிரான்சாக்ஷனுமே டிலீட் ஆகிரும். பட் நீங்கள் இங்கே டேட்டை கரெக்டாக போடணும். ஸோ கரெக்டாக டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம டைரெக்டாக ஜிபேயில் இந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை டிலீட் பண்ண முடியாது. அதனால தான் கூகுள் அக்கௌண்ட்டோட பேமெண்ட் ஆக்டிவிட்டியில் நம்ம இதை டிலீட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியெலாம் டிலீட் பண்ணிட்டீங்கன்னா இதை மறுபடியும் ரிகவர் பண்ண முடியாது. ஆல்சோ நீங்கள் டிலீட் பண்ண டிரான்சாக்ஷன் இதில் டிலீட் ஆகாது, மணியும் திரும்ப வராது. இதில் ஜஸ்ட் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் டிலீட் ஆகும். அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பாஸ்புக்கில் இந்த டிரான்சாக்ஷன்லாம் ரிமூவாக ஆகாது. ஆல்சோ ரிசீவர் சைடில் மீன்ஸ் நீங்கள் யாருக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க சைடில் இந்த ஹிஸ்ட்ரி டிலீட் ஆகாது. ஸோ இது கூகுள் அக்கௌண்ட் ஆக்டிவிட்டி வியூவில் மட்டும்தான் டிலீட் ஆகும். உங்களோட ப்ரைவசி அண்ட் ஹிஸ்ட்ரி ஹைட் பண்ண மட்டும்தான் இது யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிபேல டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எப்படி டிலீட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.